வணக்கம் நேயர்களே. வரும் வாரம் எப்படி இருக்கும், என்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி நமது இந்த சிறப்பு பதிவிலே பேச இருக்கிறோம். எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சந்தைக்குள்ளே செல்வோம். போன வாரம் பார்த்தோம்னா ஒரு ஹை வாலடைல் மூவ்மெண்ட்ல இருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஒரு அபரிவிதமான ஒரு முன்னேற்றத்தை எடுத்து சென்றது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 1% மேல் வாரம் வீக் ஆன் வீக்ல ஏறி 24,541 முடிவடைந்தது. மார்க்கெட் ஜூன் மாசத்துக்கு பிறகு இது ஒரு பெரிய ஏற்றத்திலே சிங்கிள் டேல முடிந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல அமெரிக்க பங்கு சந்தைகள் 5%, ஜப்பான் பங்கு சந்தைகள் 9% ஏறி இருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லலாம். மெயினா இதற்கு முக்கிய காரணிகளாக பார்க்கும் பொழுது ஆயில் பிரைசஸ் நன்கு இறங்கி இருக்கிறது. அதுபோல ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது. மறுபுறம் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பார்த்தோம்னா 4 பில்லியன் குறைந்து 670 பில்லியனாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் உலக சந்தைகளிலே யூஎஸ்ல ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஒரு பாசிட்டிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்மளுடைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க போன வாரத்தில் ஒரு நல்லாவே ஒரு பிக்கெஸ்ட் கெய்னர் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ரியாலிட்டி அண்ட் ஆட்டோ அந்த துறைகளும், ஏன்னா அந்த ரேட் கட் இருந்ததுனாக்க இங்கேயும் ரேட் கட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை ரேட் சென்சிட்டிவ் துறைகள் சொல்லுவோம். அதுலேயும் ஒரு பையிங், நல்ல பையிங் இருந்தது. மெட்டல் துறை மற்றும் அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனௌன்ஸ்மெண்ட் பிறகு ஒரு அழுத்தத்தை சந்தித்தது என்று சொல்லலாம். வீக்காக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வரும் வாரம் எல்லோருக்கும் தேவையான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வரும் வாரம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ரேலி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஒரு அபரிமிதமான ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமது சந்தைகளும் சரி, குளோபல் மார்க்கெட் சந்தைகளும் சரி முடிவெடுத்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. மேலும் யூஎஸ்னுடைய இன்ஃபிளேஷன் பார்த்தோம்னா 3 வருடத்தினுடைய லோவை தொட்டு இருக்கிறது. குளோபல் மார்க்கெட்டும் அது மாதிரி பார்த்தோம்னா 5 to 9% வரலையும் ஏறி இருப்பதும் முக்கிய காரணிகள். அது மாதிரி ரேட் கட் நெக்ஸ்ட் மந்த்லேயே இருக்கக்கூடும் என்று எல்லோரும் அமெரிக்காவில் எதிர்பார்த்து கொண்டிருப்பதனால அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டர் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அது மாதிரி மினிட்ஸ் ஆஃப் த ஃபெட் மீட்டிங் வர வாரம் இருக்கிறது. அதுபோல் இந்த ஜாக்சன் ஹோல் எக்கனாமிக் சிம்போசியம் அதுவும் இந்த வாரத்தில் இருக்கு. ஸோ இவையெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைகளாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மெயினா இந்த ஏற்றத்தில் முக்கிய பங்குகளை தூக்கி விடுவதற்கு முக்கிய காரணிகள்னு பார்த்தோம்னா ஆயில் பிரைஸ் இறங்குவது, மேலும் ஒரு பெட்டர் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்கிறது, ஸ்மார்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி இன்க்ரீஸ் இன் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன், அது போல எஃப்ஐஐயும் பார்த்தீங்கன்னாக்க நமது சந்தைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஸோ இவையெல்லாவற்றை பார்க்கும் பொழுது துறைகளை பார்த்தோம்னா வரும் வாரம் நோட் பண்ணீங்க, டிஃபென்சிவ் செக்டார், எஃப்எம்சிஜி, ரீட்டைல், ஐடி, ஆட்டோ, ரியாலிட்டி, ஃபார்மா அண்ட் பிஎஸ்யூ இவையெல்லாம் வாங்கி விற்பதற்கு ஏதுவான துறைகளாக இருக்கக்கூடும். நல்ல மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் டெக்னிக்கலா பார்த்தோம்னா வரும் வாரத்தில் நிப்டி அந்த ரேஞ்ச் ப்ரோக் அவுட் கிட்டத்தட்ட 8 ட்ரேடிங் செஷனாக இருந்த ரேஞ்சை அதிலிருந்து உடைச்சு மேலே வந்திருக்கு. ஸோ அதனால இட் இஸ் வெல் அபவ் 50-day எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 20-day எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இது ஒரு ஃபார்ம்ட் புல்லிஷ் கேண்டில் ஆன வீக்லி பேசிஸ் சொல்லலாம், ஆஸ் வெல் அஸ் டெய்லி ஃப்ரேம்லையும். அதனால சீக்வன்ஸ் ஆஃப் ஹையர் ஹைஸ் அண்ட் லோஸ் பார்க்கும்போது லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷனா இட் இஸ் கண்டினியூ டு ஹோல்ட் அபவ் 24,400க்கு மேல இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால இந்த 24,400 மேல அந்த ஜோன்ல இருந்தாலே 24,700 மற்றும் 24,900 இந்த லெவல் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அது போல சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த 24,400 கீழே உடைஞ்சா 24,200 அப்படிங்கிற ஜோன் வரை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ ஓவராலாக வரும் வாரத்தில் 24,200 to 24,900 ஒரு 700 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல ஹைக்கும் லோக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல பேங்க் நிப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஆன் டெய்லி ஸ்கேல் ஓபன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பிரைஸ் பேட்டர்ன் சொல்லுவோம்.
கிட்டத்தட்ட 790 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து 50,500 ஜோனில் நிற்கிறதுனால ஒரு ஸ்மால் பாடிட் கேண்டில் ஆன லாங்கர் ஷேடோ வந்து வீக்லியில் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால கண்டினியூ டு ஹோல்டு எபவ் 50-250க்கு மேலே இருந்ததுன்னா அதுவும் 51,000 தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அப்படி இல்லைன்னா சப்போர்ட் வந்து 50,250 ஆக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் போன வாரத்தில் பார்த்தோம்னா FII வந்து லாஸ்ட் டே தான் வாங்கியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம்னா 8,616 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 10,563 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேலும் வரும் வாரமும் ஜாம் பேக்கடு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு. ப்ளஸ் நிறைய குளோபலாக பார்த்தோம்னா நிறைய எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வர இருக்கிறது. அதனால மார்க்கெட் வந்து அடுத்த வாரம் ஃபுல் வீக் 5 டேஸும் ஒர்க்கிங் டே இருக்கிறதுனால வாலட்டைல் மூவும் இருக்கக்கூடும். மண்டே இன்னைக்கு நமது சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.